தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம். பெரும்பாலும் பொதுமக்கள் யாருக்கும் தெரியாத ஒரு திட்டம். ஒரு கவர்மெண்ட்டும், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அரசாங்கங்கள் மாறி மாறி வந்திருக்கு. அத்தனை கவர்மெண்ட்டுமே வந்து இந்த விஷயத்துல எப்படி முடிவெடுக்கிறது, இதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாம திணறிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமா அந்த பெரிய சிக்கலை தீர்த்திருக்காங்க. அது என்ன திட்டம், அது என்ன சிக்கல், அது எப்படி தீர்க்கப்பட்டது, இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த சிக்கல் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வங்கிகள்லாம் இருக்கு. ஸ்டேட் பேங்க் தான் வந்து இந்தியாவிலே பெரிய வங்கி. அதுக்கு பிறகு நிறைய அரசாங்க வங்கிகள் இருக்கு, தனியார் வங்கிகள் நிறைய இருக்கு. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், திடீர்னு வங்கி திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வரும். எஸ் பேங்க் வந்து திவால் ஆச்சு, லட்சுமி விலாஸ் பேங்க் வந்து திவால் ஆச்சு. இந்த லட்சுமி விலாஸ் பேங்கை வந்து சிங்கப்பூரை சேர்ந்த டிபிஎஸ் பேங்க் வந்து கையகப்படுத்தி இப்ப 2 பேரும் ஜாயின் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எஸ் பேங்கோட இஷ்யூலாம் வந்து மிகப்பெரிய இஷ்யூ. இந்த எஸ் பேங்க் வந்து சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த எஸ் பேங்க் இஷ்யூ வந்தப்போ எதனால இந்த எஸ் பேங்க், லட்சுமி விலாஸ் பேங்க்லாம் வந்து திவால் ஆனாங்க அப்படின்னா, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்திருப்பாங்க. அந்த கடனை அந்த தொழில் நிறுவனங்கள் திருப்பி கட்டியிருக்க மாட்டாங்க. கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சாதாரணமா விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் சாதாரணமா கடன் வாங்க மாட்டாங்க. ஒரு 10,000 கோடி, 15,000 கோடி, அதாவது 1000 கோடிக்கு மேலதான் கடனே வாங்குவாங்க. 1000 கோடி, 2000 கோடி அந்த மாதிரி ஆரம்பிச்சு 9,000 கோடி, 10,000 கோடி, 15,000 கோடி, இந்த மாதிரி வந்து பல ஆயிரம் கோடிகள் தான் வந்து கடன் வாங்குவாங்க பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள். இந்த மாதிரி தான் லட்சுமி விலாஸ் பேங்க்லயும் எஸ் பேங்க்லயும் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் வந்து பல ஆயிரம் கோடிகள் கடன் வாங்கியிருந்தாங்க. கடன் வாங்கின அவங்க அந்த கடனை சரியா திருப்பி செலுத்தாததுனால வங்கியே திவால் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா பேங்க்ல இருக்கிறது அனைத்துமே வந்து மக்கள் பணம். மக்கள் பணத்தை தான் வந்து வங்கிகள் ரொட்டேஷன்ல விடுவாங்க, லோன் வட்டிக்கு விட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் பேங்கை நடத்துவாங்க, நமக்கு வந்து லாபத்தை கொடுப்பாங்க. சோ அந்த பணம் வந்து பேங்க்ல ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். வெளியில எவ்வளவு போகுதோ அதே அளவுக்கு ஈக்குவலா பணம் உள்ளேயும் வரணும். அந்த ரொட்டேஷன் வந்து நின்னு போச்சு, அந்த சர்க்கிள் நின்னுடுச்சு அப்படின்னா அங்கதான் வந்து வங்கிக்கு மிகப்பெரிய தலைவலி வரும். அந்த சர்க்கிள் எப்ப நிக்கும் அப்படின்னா, வாங்கின கடனை திருப்ப செலுத்தாம இருந்தாங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் நின்னு போயிடும். சோ இந்த மாதிரி தான் எஸ் பேங்க்கும் லட்சுமி விலாஸ் பேங்க்கும் மாட்டினாங்க. அதுல எஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ரூல்ஸை மீறி தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்தாங்க. அந்த லிமிட்டை தாண்டி அதிகமா கடன் கொடுத்தாங்க. அதனாலதான் வந்து மொத்தமா திவால் ஆனது, டோட்டலா வாஷ் அவுட் எஸ் பேங்க். சரி, இப்ப இந்த மாதிரி வந்து தொழில் நிறுவனங்களை பேங்கால எதுவும் செய்ய முடியலாங்க. இந்த இஷ்யூ வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்தது. இந்த விஷயத்துலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, தற்போதைய நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கம் 2016ல இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுல வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. திவால் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை 2016ல அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுல பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அந்த சட்டம் முழுமையாக கொண்டு வந்து நடைமுறைக்கு வந்தது 2021ல தான். 2021ல தான் அந்த திவால் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அந்த 21ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் பணம் என்பது அந்த தொழில் நிறுவனங்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை எப்படி போட்டாங்க, எப்படி பணம் இவ்வளவு வசூல் பண்ணாங்க, 2021ல இருந்து 23க்குள்ள அந்த 3 வருடங்கள்ல 10 லட்சம் கோடி ரூபாய் பணம் என்பது தொழில் நிறுவனங்களிடம் இருந்து அவங்க வாங்கிய கடன் தொகை திரும்ப வாங்கியாச்சு. இது எப்படி சக்சஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா, இந்த திவால் சட்டம் மூலமாக. இந்த திவால் சட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, வங்கிகள் வந்து அதிகமா கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கிட்டு அவங்க பணம் இல்ல, பேங்க் அதாவது தொழில் வந்து நஷ்டம் ஆயிடுச்சு, கம்பெனி வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுறாங்கன்னா, உடனடியாக அந்த தொழில் நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த தொழில் நிறுவனத்தோட முதலாளி இருக்காரு இல்லையா, ஒரு பெரிய கம்பெனினா கம்பெனியோட ஓனர் இருப்பார், அந்த ஓனர் இருக்காரு இல்லையா முதலாளி, அவருடைய சொத்துக்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர் வந்து எவ்வளவு சொத்தெல்லாம் சம்பாதிச்சாரோ மொத்த சொத்துக்களையும் வந்து ஜப்தி பண்ணி அந்த சொத்துக்களை விற்பனை செய்து வங்கியோட கடனை அடைக்கணும்.
இதுக்கு வந்து வங்கிக்கு பவர் கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து அந்த திவால் சட்டம். சோ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் இனிமே பேங்க்ல கடன் வாங்கி ஏமாத்த முடியாது. இங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் வந்து பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. அம்பானிக்கு கடன் கொடுக்கறாங்க, அதானிக்கு கடன் கொடுக்கறாங்க. அதே போல நீரவ் மோடி, விஜய் மல்லையா எல்லாம் கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க, மோடி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விஜய் மல்லையாவும் நீரவ் மோடியும் அதிகமாக கடன் வாங்கினார்கள். இந்த அரசாங்கம், நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த பாஜக அரசாங்கம் வந்துச்சு அப்படின்னா தொழில் நிறுவனங்களையும் சும்மா விட மாட்டாங்க. கடன் வாங்கினா திரும்ப செலுத்தும் வகையில் திவால் சட்டத்தெல்லாம் வந்து கொண்டு வர போறாங்க, மிக கடுமையான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு தொழில் நிறுவனங்களுக்கு தெரியும். விஜய் மல்லையாவுக்கும் நீரவ் மோடிக்கும் தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சட்டம் எல்லாம் கொண்டு வர போறாங்க, கடுமையாக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, மோடி வந்து தப்பிக்க வச்சுட்டாரு அப்படின்றாங்க. மோடி வந்து தப்பிக்க வைக்கலங்க. இப்போ தொழிலதிபர் வந்து அவருக்கு சாதகமான அரசாங்கம் இருக்கு, ஒருத்த வந்து தப்பு பண்றான், அவனுக்கு சாதகமான அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அவன் அந்த நாட்டுல தான் இருப்பான். அவன் எப்ப அந்த நாட்டை விட்டு வெளியே ஓடுவான், தப்பிச்சு ஓடுவான் அப்படின்னா அவனை வந்து பிடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் புதுசா ஒண்ணு வருது அப்படின்னா, இவன் செய்யக்கூடிய தவறுகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசாங்கம் வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவான், அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவான். அப்படித்தான் வந்து விஜய் மல்லையாவும் நீரவ் மோடியும் வெளியே போயிருக்கிறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் பார்த்து பயந்துதான் அவங்க வெளியே போனாங்க. இது வந்து சத்திய உண்மை. இப்போ இந்த விஜய் மல்லையா, நீரவ் மோடி இவங்கள மாதிரி மற்ற தொழிலதிபர்களும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் மிக கடுமையாக இந்த திவால் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2021 மட்டுமே ஒரு 4 லட்சம் கோடி, அப்புறம் அடுத்தடுத்து 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வருடங்கள்ல இன்க்ரீஸ் ஆகி 2021 இருந்து 2023 வரைக்கும் அந்த 3 வருடங்கள்ல சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகை என்பது வசூலிக்கப்பட்டிருக்கிறது வங்கிகள் மூலமாக. எல்லா தொழில் நிறுவனங்களும் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடிகள் கடன் வாங்கியிருந்தாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ். இதை ஏன் வந்து இந்த அளவுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஊடகங்கள் தயாராக இல்லை. ஒரு சில ஊடகங்கள்ல வந்துச்சுங்க, ஒரு சில ஊடகங்கள்ல வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்தது. ஆனா சொல்லிக்கிற அளவுக்கு இதை பற்றி விவாதங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு அதிரடி நடவடிக்கை எல்லாம் எடுத்து 3 வருடங்கள்ல 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகையை மீட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தியோ இங்க தமிழ்நாட்டுல வந்து எந்த ஊடகங்களிலும் விவாதங்கள் நடத்தப்படவில்லை. நீங்க வந்து செய்தியா ஒரு 2 நிமிஷம் போடுறதுங்கிறது முக்கியம் இல்ல, அதை பற்றி விவாதம் நடத்தணும். சோ மத்திய அரசாங்கம் இதை செஞ்சது, நரேந்திர மோடி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் கலந்து ஆலோசித்து சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த உண்மையை ஊடகங்கள் சொல்லல. கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சுன்னு தான் சொல்றாங்க. நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் என்பதை ஊடகங்கள் மறைத்து விட்டன. நரேந்திர மோடி அவர்களின் பெயரையும் சொல்லவில்லை, பாஜக அரசாங்கம்னு சொல்லல. ஏன்னா நம்ம ஊர் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை இங்க எப்படி செய்தி வாசிப்பாங்கன்னா, பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் கொலை, பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் கற்பழிப்பு, பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் கொள்ளை, அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. சோ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துல தப்பு நடந்துச்சு அப்படின்னா அந்த தப்பை சொல்லும் பொழுது பாஜக ஆளும் மாநிலம்னு சுட்டி காட்டி சொல்லுவாங்க. ஆனால் அதே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துல ஒரு நல்லது நடந்தாலோ, அல்லது பிஜேபி கவர்மெண்ட் ஒரு நல்லது செஞ்சாலோ, ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி இருந்தாலோ அதை வந்து இவங்க பிஜேபி அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, பிரதமர் பேரையும் சொல்ல மாட்டாங்க, சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பேரையும் சொல்ல மாட்டாங்க. சோ எதையுமே சொல்லாம மொட்டையா அரசாங்கம் அப்படின்ட்டுருவாங்க, ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அப்படித்தான் இங்க நியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு கொண்டு வந்த திவால் சட்டத்தின் மூலமாக 10 லட்சம் கோடி ரூபாய் மீட்கப்பட்டதுன்னு தான் சொல்றாங்களே தவிர, நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமன் அவங்க தான் கொண்டு வந்தாங்க, நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தாங்க, இதை பற்றி எல்லாம் ஏன் வந்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசல, இந்த தகவலை ஏன் சொல்லல? ஒரு நெகட்டிவ வந்து இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சுட்டி காட்டுற இந்த ஊடகங்கள் ஒரு பாசிட்டிவான நல்ல விஷயத்தையும் ஏன் வந்து சுட்டி காட்ட மறுக்கிறாங்க? சோ அதுதான் வந்து திராவிட அடிமை ஊடகங்கள் தமிழ்நாட்டுல. இப்ப மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் வந்து என்ன உண்மையோ அதை வெளிப்படையா சொல்றாங்க. அதுவும் வந்து முழுசா கிடையாது, ஓரளவுக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊடகங்களை கம்பேர் பண்ணும் பொழுது மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் சிறப்பா தான் இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் தான் ஆள்றாங்க. ஆனா அந்த கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளாவில் கூட அங்க ஹிந்தி படிக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்தா யாரும் எதுக்கிறது கிடையாது. அதே போல மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்துக்கும் வந்து அங்க ஆதரவு இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினோட பல திட்டங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இணைஞ்சு போறாங்க. அங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களும்
நேர்மையாகத்தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? சோ அப்போ கம்யூனிஸ்ட் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல கேரளாவுல வந்து சிறப்பா இருக்காங்க அப்படிங்கறத நாம சொல்லலாம். அதே மாதிரிதான் மற்ற மாநிலங்கள், தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநிலங்கள் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்க இந்த போலியான செய்திகளை பரப்புறதுலாம் வந்து ரொம்ப அதிகம், தமிழ்நாடு மாதிரியே. அதனாலதான் வடகிழக்கு மாநிலங்கள்ல அதிகமா கலவரம்லாம் வருது. அதே மாதிரியே தமிழ்நாட்டிலையும் கலவரத்தை கொண்டு வரலாம் அப்படின்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பிளான் பண்றாங்க. அவங்களுடைய உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்கள் மூலமாக இளைஞர்களை தூண்டி விட்டு தமிழ்நாட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக, இந்தியாவிற்கு எதிராகவே, தாய்நாட்டுக்கு எதிராகவே இளைஞர்களை தூண்டி விடணும்னு இங்க சில கும்பல்கள்லாம் இருக்கு. அதனால இளைஞர்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். சோ இப்ப பதிவோட இறுதிக்கு வந்துருவோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அமைச்சர் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அதன்படிதான் 10 லட்சம் கோடி என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. எந்த கார்பரேட் கம்பெனியா இருந்தாலும் இதே ரூல்ஸ் தாங்க. இந்த ரூல்ஸை வந்து ஏன் காங்கிரஸ் கவர்மெண்ட் போடல, அதுதான் எங்களுடைய கேள்வி. இங்க வந்து அம்பானிக்கு மோடி செய்யறாரு, அதானிக்கு மோடி செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல அம்பானியும் அதானியும் முதலீடு செய்திருக்கிறார்கள். திமுக ஆட்சி காலத்துல, இப்ப இந்த 2 வருஷத்துல முதலீடு பண்ணிருக்காங்க. திமுக கவர்மெண்ட்டை போய் கேளுங்க. ஏன் கேளுங்க, என்னங்க அம்பானி அதானியை எதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அம்பானி அதானிக்கு தொழில் முதலீட்டெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க, அவங்க தொழில் தொடங்குவதற்கு இங்க வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கேளுங்க, உதயநிதியை பார்த்து கேளுங்க. பொதுமக்கள் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா தான் தமிழ்நாடு உருப்படும். அப்பதான் திமுக கட்சிக்காரங்க இந்த திராவிடம் எல்லாம் பயப்படும். சோ இறுதியா என்ன சொல்றேன் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பான ஆட்சியை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த திராவிட ஊடகங்கள் சொல்லக்கூடிய பொய்களை நம்ப வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.